மரியாதை வேணும். ஸோ இது எல்லாம் மனிதனுக்கே கொடுத்து கொண்ட புற அழுத்தங்கள். இந்த புற அழுத்தங்கள் தான் மனிதனை ஆரோக்கியத்திலிருந்து விலக்கி சென்று கொண்டிருக்கிறது. போலி கௌரவம், அப்புறம் ஒரு விதமான ஆடம்பர வாழ்க்கை, போலி கௌரவம், இதெல்லாம் சேர்ந்து மனிதனை மகிழ்ச்சியாகவும் சிரிப்பதையும் நிறுத்தி விடுகிறது. அது எந்த ஸ்டேஜில், என்னைக்கு அவன் ஜாப் அந்த ஓட ஆரம்பித்தானோ, ஒரு 25-30லேருந்தே ஆரம்பித்து மகிழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருது, சிரிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருது. அப்போ என்ன ஆகுது, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மகிழ்ச்சியும் சிரிப்பும் இல்லாதனால் வியாதிகள் டாமினேஷன் ஆகுது. பிளட் சுகருக்கோ பிபிக்கோ அல்லது குரோனிக் டிசீஸுக்கோ மன அழுத்தம் தான் பிரதான காரணம் என்று உங்களுக்கு தெரியுமா? மன அழுத்தம்னால்தான் பல வியாதிகள் முற்றுகிறது. பிபி அதிகமாகுது, பிளட் சுகர் அதிகமாகுது. ஏன்னா சிரிக்க மறந்ததும் மகிழ்ச்சியாக இல்லாமல் இருந்ததின் விளைவு தான் மனிதன் வியாதிகளை சந்திக்கிறான். அதனால் ஹாஸ்பிட்டல் போய் அந்த ஹாஸ்பிட்டலில் கொடுக்கக்கூடிய புற அழுத்தம், மன அழுத்தத்தினால் ஒரு ஸ்டேஜில் கடைசி ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. அப்போ அந்த கடைசி ஸ்டேஜுக்கு மனிதன் போவதற்கு காரணமாக அமைவது தன்னுடைய மனசுகிட்ட என்ன சொல்லலைன்னா, நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், நன்றாக சிரிப்பேன் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேஜில் என்னோட எய்ம் அதுதான்னு சொல்லலை. என்னோட எய்ம் எங்கேயோ இருக்குதுன்னு நினைக்கிறான். வெளிநாட்டில் ஒரு பக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறான். 10 மாளிகைகள் கட்டினா அதுதான் சந்தோஷம் நினைக்கிறான். 10 வண்டிகள் ஓடுனா சந்தோஷம் நினைக்கிறான். ஆனால் மனிதனுடைய மகிழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு, சிரிப்புங்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் போதும். சில பேர்த்துக்கு ஒரு வெத்தலை பாக்கு போட்டால் அது எவ்வளவு ஆகும்? ஒரு 5 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு போட்டால் பல கோடி ரூபாய்க்கு அசட் இருந்தால் கூட அந்த சந்தோஷம் இந்த சந்தோஷத்துக்கு ஈடாகாது. 5 ரூபாயில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம், மகிழ்ச்சி 50-500 கோடிக்கு கொடுத்தா கூட கிடைக்காது. ஸோ மனிதன் மகிழ்ச்சியை அசட்லேயும் பதவிகள்லையும் மரியாதைகளையும் தொலாவிட்டுருக்கான். அது அங்கெல்லாம் இல்லைங்க.